வணக்கம். உழவனின் நண்பன் அப்படின்னு அழைக்கப்படுற மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாங்க, இயற்கையாக எப்படி தயாரிக்கிறாங்க அந்த இயற்கை வேளாண்மையில் அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ மண்புழு உரம் இயற்கையாக தயாரிச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இலைலாம் இருக்குது. எதுக்கு இந்த இலை என்னென்னலாம் இதுக்குள்ளே போடுறீங்க? இதில் வாழை இலை, அப்புறம் இந்த காட்டோட வேஸ்டேஜ் எல்லாமே, இலைதலைகள் எல்லாமே இதில் கொண்டாந்து போடுறோம். எந்த இலையாக இருந்தாலும் கொண்டாந்து போடுறோம். ஏன்னா வாழை இலைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக மக்கிடும், அதனால் நமக்கு உடனே உரமும் கிடைக்கும். இதை கொண்டாந்து போடுறோம். எல்லா கழிவுகளுமே இதில் அப்படியே அப்ளை பண்ணுவோம். சாணி, இலைக்கழிவு எல்லாமே போட்டு 1 by 1 ஒரு அடுக்கு மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி இதில் போட்டு மண்புழு இதில் விட்டுருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு அடுக்கணும் அப்படின்னா இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை. ஒரு பட்டுகள் ஈரப்பதம் மெயின்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மண்புழு இதிலே வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இதிலே கிடச்சிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு மண்புழு வேணும் அப்படின்னா ஒரு இடத்துல சாணி கொட்டி வெள்ளத்தையும் சாணியும் கரைச்சி வச்சுட்டு அதில் ஒரு பட்டுகள் டெம்பரேச்சர் நம்பர் மூடாக்கு மாதிரி போட்டு வச்சுட்டுனாவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் மண்புழு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அப்போ அந்த டைமில் வந்து மண்புழு மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு 10-11 நாள் வந்துடும். இப்போ இது முழுக்க இயற்கை பண்ணையாக எடுத்தனால ஒரு 4-5 நாளே உங்களுக்கு வந்துடும் மண்புழு. ஆமாம், அதுக்கு தான் போட்டு இலதெல்லாம் போட்டு மூடி வச்சுரும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மாமரத்தை சுற்றி எல்லாம் போட்டு சாணியெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு ஏதாவது மண்புழு வேணும் கொஞ்சம் ஏதாவது இங்கே, ஏன்னா மண்புழுவும் எறும்புகிறவங்களாம் சாப்பிடும். ஏதாவது பத்தலை அப்படின்னா திரும்பவும் தோண்டன்னு வச்சுங்க, அங்கே மண்புழு இருக்கும். இங்கே இடத்துல இந்த காடு 8 ஏக்கர் ஃபுல்லாக எல்லாமே மண்புழு தான் இருக்கும். போய் தோடி நாங்கள் அங்கங்கே பார்க்கும்போதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருவோம். மண்புழு விட்டோடனே இது மண்புழு சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிட்டு நல்லா மக்கி உங்களுக்கு தூளாக கிடச்சிரும். அதை எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்படி டேரெக்டாக காட்டுக்கு அப்ளை பண்ணுறது. அப்போ ரொம்பவும் ஈரம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வெயில் இருக்கக்கூடாது. இது மரத்தடியில் இருக்கிறதுனால ஒரு அட்மாஸ்பியர் இதில் அப்படியே கிரியேட் ஆகுது. இந்த பொட்டாசியம் யூரியா அதுக்கு பதில் இது பயன்படுத்துறதுங்களா இல்லை? ஆமாம், செயற்கை உரங்க மாற்றாக மண்புழு உரம் தான் வந்து ரொம்பவும் அந்த நிறையா அந்த பேர் சொன்ன மெடிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வெறும் மண்புழு உரம் மட்டும். ஒரே இது இடத்துல வந்து 10 இடத்துல சாணி இலை இது மட்டும் போடுறது தான். இது வந்து பயன் எந்த அளவுக்கு தருது? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா யூரியானா ஒரு தனி கண்டென்ட், பொட்டாசியம்னா ஒரு தனி கண்டென்ட். பட் மண்புழுங்கும் போது உங்களுக்கு எல்லாமே கம்பைனாக கிடைக்கும். ஒரு கலப்பு உரம் மாதிரியே இருக்கும். எல்லாமே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நுண்ணுட்டம் கூட, ஜிங்க்கு, போரான் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இது நீங்கள் பர்டிகுலராக கொடுத்துட்டு வர உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். உடனே கிடைக்காது, பட் ஆனால் ஒரு 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து வெளியே எந்த பொருளுமே வாங்க தேவையில்லை. நம்ம வயலில் இருந்தே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். வயலுக்கு யூரியா அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுக்கான செலவும் இதுக்கான செலவும் எது அதிகம்? இதுதான் செலவு அதிகம். பட் இருந்தால் உடம்புக்கு நல்லது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதில் நல்லாயிருக்கும். ஆமாம், நிலமும் முக்கியமாக நிலம் நல்லாயிருக்கும். முக்கியமாக நீங்கள் யூரியா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிசர்ச்சை பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது அது செடி சாப்பிட்டாலும் சரி, அந்த செடியில் இருக்க காய்கறியை நாம் சாப்பிட்டாலும் சரி, அந்த யூரியா கண்டென்ட் நம்ம உடம்புல ஸ்டேபிள் ஆகும் அப்படிங்கிறது நேஷ்னலோட ரிசர்ச் சென்டர் அறிக்கையே. அதனால் மண்புழு கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நேச்சுரலுங்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டிசீஸ் எதுவுமே வராது. இப்போ மண்புழுலையும் ரகம் இல்லாத இருக்குங்களா? இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம நாட்டு மண்புழு இருக்குது. இருக்குங்களா? ஆமாம், இதில் இருக்குது. ஆமாம், ஆப்பிரிக்கன் ஃபெர்ஷியன் சொல்லிட்டு மண்புழு நல்லா மொத்தமாக பெருசாக இருக்கும். கமர்ஷியலாக பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ இது நாங்கள் ஒரு கம்பைன் ஃபார்மாக பண்ணுறதுனால இங்கே நாட்டு மண்புழு மட்டுமே தேடி எடுத்து. நாட்டு மண்புழுனா இப்போ வெள்ளம் சாணி போட்டு வர்றது நாட்டு மண். ஆமாம். இப்போ கலப்படம் அந்த வெளிநாட்டு இதெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம், அது தனியாக நிறைய இடத்துல விற்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி போட்டு இன்னும் ஒரு சிம்பிளாக கட்டிருக்கேன். இதுவும் பெருசாக போட்டு ஒரு மரத்தடியில் போட்டு நல்லா தொட்டியெல்லாம் கட்டி மண்புழு உரமே நிறைய பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு அடிக்குள்ளே தான் இதோட சர்க்குலேஷனே இருக்கும். ஒரு ஆப்பிரிக்கன் மண்புழு. பட் நாட்டு மண்புழுன்னா நல்லா உள்ள ஆழம் இறங்கும், ஆழம் டெப்த்தாக இறங்கும். அதனால் எவ்வளோ மண்புழு கொண்டு வந்தாங்களோ அவ்வளோக்கு நம்ம மண் வளமாக இருந்தது. என்னைக்கு செயற்கை உரம் கொட்டினாங்களோ அன்றைக்கே நமக்கு அதனுடைய எதிரி அப்படின்னா இப்போ எறும்பு திங்குதுங்க. அந்தமாரி மண்புழுக்கு எதிரி அப்படின்னா எறும்பு அந்தமாரி என்ன? முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து இந்த காக்கா, எறும்பு இந்த மாதிரி. ஆமாம், எல்லாமே தூக்கிட்டு போயிடும் ஓரளவுக்கு. முக்கியமாக கோழி இது எல்லாமே வந்து பறிச்சிடும். அதனால் நாங்கள் அங்கே ஷெட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கோம். முக்கியமாக எறும்பு வராமல் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் எறும்பு வரதான் செய்யும், பட் இருந்தாலும் அது மண்புழு தேடிட்டே அது வந்துடும். ஆமாம், வந்து ஏதாச்சும் அந்த சாப்பிட்ற பொருள் இந்த இனிப்பு அந்த மாதிரி வச்சா வர மாதிரி இல்லை, அது அதுவே தெரியும். இல்லை எறும்பு மண்புழு தேடி வந்து அதனோட உணவு தானே, அது உணவு தேடி அது வருது, அந்த மாதிரி வந்துடும். அதனால தான் ஷெட்டு கட்டி உங்களுக்கு எல்லாம் க்ளீன் சரௌண்டிங் ஏற்றிருக்கோம். இருந்தாலும் மண்புழு வரதுனால பாருங்கள் வெளியெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்.